نحمده ونصلي على رسوله الكريم. الحمد لله. அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் 24வது தராவி தொழுவை தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மளுடைய தராவி தொழுவை கபூல் செய்வானாக. நம் நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. மீதமுள்ள காலங்களில் ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் இபாதத்து செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு ஆயத்து, வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். மர்ஹூம் எங்களுக்கு துஆ செய்வதை குறித்து அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லுகிறான். வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள், யகூலூன அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா இக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக, வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமான் கொண்ட எங்களுடைய சகோதரர்கள் முன் சென்ற அவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுக்காக வேண்டியும் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். யாரெல்லாம் வஃபாத் ஆகிவிட்டார்களோ ஈமான் கொண்ட சகோதரர்கள் ஒட்டுமொத்த பேருக்கும் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். பொதுவாக மர்ஹூமீன்களுக்காக வேண்டி செய்யப்படுகிற துவா இது ஏற்றுக்கொள்ளப்படுமா, அவர்களுடைய கபருக்கு போகுமா போகாதா என்று நிறைய இன்றைக்கெல்லாம் பேசப்படுவது உண்டு. அல்லாஹ் சொல்லுகிறான், மர்ஹூமீன்களுக்கு செய்யப்படுகிற துவா அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அவர்களுக்கு கபூலாக்கப்படுகிறது, அவருடைய கபருக்கு செல்லுகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் ஜன்னத்துல் பகீருக்கு சென்று அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதிருக்கிறார்கள், அங்கே துவா செய்திருக்கிறார்கள். நிறைய கட்டங்கள். ஷாபானுடைய 15வது இரவை குறித்து வரக்கூடிய ஹதீஸிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரை பின்தொடர்ந்து போகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பகீயில உட்கார்ந்து நீண்ட நேரமாக துவா செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிற போது பெருமானார் சொன்னார்கள், நான் இறந்துவிட்ட என்னுடைய தோழர்களுக்காகவும் இருக்கக்கூடிய என்னுடைய தோழர்கள் ஒட்டுமொத்த உம்மத்திற்காக வேண்டியும் நான் துவா செய்தேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இப்ப இறந்தவர்களுக்காக வேண்டி கேட்கப்படுகிற துவா அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பொதுவாக ஒரு மனிதர் வாழுகிற போது ஒருத்தருடைய கபருக்கு என்ன வருகிறது அப்படின்னு சொன்னா, உலகத்தில் அவர் செய்த அமல்கள், அதே போல் யாரெல்லாம் துவாவுக்காக வேண்டி விட்டு சென்றிருக்கக்கூடிய நல்லோர்கள், இதுதான் அவருடைய கபருக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதர் மௌத்தான பிறகு 3 விஷயம் அவருடைய கபருக்கு வருகிறது. ஒன்று, அவர் செய்யக்கூடிய சதக்கத்துல் ஜாரியா, என்னவெல்லாம் சதக்கா தான தர்மங்கள் சதக்கத்துல் ஜாரியாவாக செய்கிறாரோ இவர் மௌத்தான பிறகும் இவர் கபருக்கு அதனுடைய நன்மை வந்துகிட்டே இருக்கிறது. உதாரணமாக பள்ளிக்காக வேண்டி கொடுத்த இடங்கள் அல்லது பள்ளிக்காக வேண்டி கொடுத்த காசு பணங்கள், அந்த பள்ளியில் எதுவரை தொழுகை நடக்கிறதோ அது வரைக்கும் இவருடைய கபருக்கு அதனுடைய கூலிகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆக சதக்கத்துல் ஜாரியா முதலாவது. இரண்டாவது, அவர் கற்ற இல்மின் படி அடுத்தவருக்கு கற்றுக் கொடுத்த கல்விகள். ஒரு இல்மை கற்று இருக்கிறார், ஆலிமாக இருக்கிறார், அவர் அடைந்த இல்மை பிறருக்கு கற்றுக் கொடுத்து விட்டு செல்லுகிற போது இவர் வஃபாத்தான பிறகும் அவர் பல பேருக்கு இல்மை கற்றுக் கொடுத்திருப்பார், அதனுடைய நன்மை எல்லாம் இவருடைய கபருக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதே போல்தான் ஒரு மனிதர் விட்டு செல்லுகிற செல்வங்களில் ஆக சிறந்த செல்வம் ஒரு நல்ல பிள்ளைகளை விட்டு செல்வது, துவா செய்யக்கூடிய பிள்ளைகள். தரக்கஹு வலதன் சாலிஹன் தரக்கஹு யதுஉ லஹு, இவருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை விட்டு செல்வது. துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை இவர் விட்டு சென்றால் என்ன நடக்கிறது? அத்தா மௌத்தானாலும் கபரில் இருக்கக்கூடிய அந்த தந்தைக்கு இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லது ஒவ்வொரு நேரங்களிலும் இவருக்காக வேண்டி கேட்கிற போதெல்லாம் தன்னுடைய தந்தையும் சேர்த்து கேட்டுக்கொண்டே இருப்பார். அப்ப அதனுடைய நன்மையும் இவருடைய கபருக்கு வருகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னார்கள், 3 விஷயம் அவருடைய கபருக்கு வரக்கூடியதாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். பொதுவாக நம்மை விடவும் கபராளிகள் ரொம்பவும் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய நிலைமையை பார்த்தவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன வாக்குறுதி அளித்திருக்கிறானோ, உலகத்தில் செய்த பாவங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய ஒருவேளை அவர்களுக்கு தண்டனை இருக்கிறதோ அல்லது ஒருவேளை அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறதோ, அல்லாஹ் வாக்குறுதி அளித்த விஷயங்கள் கபரில் நேராக பார்த்த பிறகு
ஒருவேளை அல்லாஹ் பாவம் செய்யப்பட்ட அடியார்களாக இருந்தால் அதிலிருந்து எப்படியாவது தப்பிப்பேனா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். நாம் செய்யக்கூடிய துவா, நம்முடைய இஸ்திக்பார்கள் அவர்களுக்கும் பங்கு சேர்க்கிற போது அது அவர்களுடைய கபருக்கும் செல்லுகிறது என்பதாக சொன்னார்கள். ஈசால் சவாபுகள், அவர்களுக்கு செய்யக்கூடிய துவாக்கள், அவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், இதுதான் மர்ஹூமினுடைய கபருக்கு போகக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சஹாபி சாதி இப்னு உபாதா, அன்சாரிகளுடைய தலைவர், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க. அவருடைய தாயார் வஃபாத் ஆகிற போது அந்த சஹாபி இல்லை, வெளியூர் போயிருக்கிறாங்க. வந்து பார்க்கிற போது தாயார் வஃபாத்தான செய்தி தெரிய வருகிறது. வஃபாத் ஆகி விட்டார்கள். பெருமானிடத்துல வந்து கேட்டாங்க, யார சொல்ல என் தாயார் வஃபாத் ஆயிட்டாங்க, நான் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. என் தாயாருக்காக வேண்டி நான் என்ன செய்வது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகா கொடுங்க, உங்களுடைய தாயாருக்காக வேண்டி தர்மம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இது ஒரு ரிவாயத்தில் வருகிறது. இன்னொரு ரிவாயத்தில் அதே சாதி இப்னு உபாதா அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார்கள், யார சொல்ல என் தாயார் ஒரு நேர்ச்சை செஞ்சிருந்தாங்க, ரொம்ப நேரம் அந்த நேர்ச்சை அது நிறைவேற்றாமலே இருந்து விட்டார்கள். மௌத்தாகிற போது ஏதோ அதை நிறைவேற்றணும் என்று சொல்லிவிட்டு மௌத்தாகி விட்டார்கள். யார சொல்ல அவர்களுக்காக வேண்டி நான் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றலாமா என்று அந்த சஹாபி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுங்கள், அதனுடைய கூலி அவருடைய கபருக்கு செல்லுகிறது, உங்களுடைய தாயாருடைய கபருக்கு செல்லுகிறது என்பதாக சொன்னார்கள். இது ஒரு சம்பவம். அதே போல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி பெண்மணி கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் என்னுடைய தந்தை வஃபாத் ஆயிட்டாங்க, என்னுடைய தந்தை வஃபாத் ஆயிட்டார், மூத்தாயிட்டார், அவர் ஹஜ் செய்யாம மூத்தாயிட்டார், ஆனா அல்லாஹ் எனக்கு இப்போ செல்வத்தை கொடுத்திருக்கிறான், நிறைய செல்வங்கள் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், நான் என் தந்தைக்காக வேண்டி ஹஜ் செய்யலாமா என்று கேட்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹுஜ்ஜி அன்ஹு, அவருக்காக வேண்டி நீங்கள் ஹஜ் செய்யுங்கள், அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொன்னார்கள். ஆக இறந்தவர்களுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய ஈதால் சவாபுகள், ஒன்று குர்ஆன் ஓதி துவா செய்யுதல், அல்லது ஏதாவது துவாக்களின் மூலமாக அவர்களுக்கு நன்மைகளை எத்தி வைத்தல், அல்லது வேறு ஏதாவது நல்ல காரியங்களை செய்து அதனுடைய நன்மைகளை எத்தி வைத்தல், இதெல்லாம் அவர்களுடைய கபருக்கு செல்லுகிறது என்பதிலே எந்த விதமான மறுப்பும் இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸிலும் சொல்லியிருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் குர்ஆனினுடைய இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களிலும் சொல்லியிருக்கிறான். அருமையானவர்களே, அதுபோல் இறந்த மர்ஹூமின்களுக்காக வேண்டி அதிகமாக நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகள் எல்லாம் கேட்கிறோம், நமக்கான தேவைகள் எல்லாரும் கேட்கிறோம். ஒரு தந்தைக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல ஒண்ணு என்னன்னு சொன்னா, அந்த தந்தை மௌத்தான பிறகு அவருடைய துவாவில் அவங்களையும் சேர்த்துக்கிறது, பெற்றோர்களையும் சேர்த்துக்கிறது. இருக்கிற போது அவங்களுக்கு பணிவிடை சரியா செய்யல, குறை வைத்திருக்கிறாரு. பெருமானார் ஒரு சஹாபி வந்து கேட்டார், இருக்கிற போது சரியா செய்யல, அது கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி என்ன செய்வது என்று கேட்கிற போது வஃபாத்தான பிறகு அவர்களுக்கு துவா செய்வது, இது பெற்றோருடைய கடமையை நிறைவேற்றியதற்கு சமமாகிவிடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தார்கள். அந்த வகையில் மர்ஹூமின்களுக்கு நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.